Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், எதற்காக இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிர்வாக வசதிக்காக அவ்வப்போது IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கும். அந்த வகையில வணிக வரி மற்றும் பதிவுத்துறையினுடைய செயலாளராக ஷில்பா பிரபாகர் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் நில நிர்வாகத்தினுடைய கூடுதல் தலைமை செயலாளராக பன்னீராக முனைவர் விஜயகுமார் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சமூக சீர்திருத்தத்துறையினுடைய அரசு செயலாளராக வள்ளலார் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே வள்ளலார் IAS அவர்கள் அயலக தமிழர் நலத்துறையினுடைய ஆணையராக இருந்தார். தற்போது சமூக சீர்திருத்தத்துறையினுடைய அரசு செயலாளராக நியமனம் செய்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வணிக வரித்துறை ஆணையராக நாகராஜன் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கார். உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக சங்கர் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஏற்கனவே அவர் சங்கர் IAS அவர்கள் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் துறையினுடைய மேலாண் இயக்குநராக பதவியில் இருந்தார். தற்போது அவர் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். சமயமூர்த்தி தான் உயர்கல்வித்துறையினுடைய செயலாளராக இருந்தார். தற்போது அவர் மனிதவள மேலாண்மை துறையினுடைய அரசு செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பிரகாஷ் IAS அவர்கள் மனிதவள மேலாண்மை துறையினுடைய முதன்மை செயலராக இருந்தார். தற்போது அவர் CMDA உடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர் செயலர் என்ற பதவி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் CMDA அதனுடைய உறுப்பினர் செயலராக பிரபாகர் IAS இருந்தார். தற்போது அவர் தமிழ்நாடு பாசன வேளாண்மை நவீனமாக்க திட்டத்தினுடைய அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அரசு நிதித்துறையினுடைய சிறப்பு செயலாளராக வெங்கடேஷ் IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கார். போக்குவரத்துறையினுடைய செயலாளராக லில்லி IAS நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அரசு நகராட்சி நிர்வாகத்தினுடைய அரசு சிறப்பு செயலாளராக கணேஷ் IAS அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். பொதுத்துறையினுடைய அரசு துணை செயலாளராக வீர பிரதாப் சிங் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் பொதுத்துறையினுடைய அரசு இணை செயலாளராக இருந்த சர்யூர் IAS அவர்கள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையினுடைய அரசு இணை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இது போல பல்வேறு IAS அதிகாரிகள் நியமனம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நில அளவை மற்றும் நில வரி திட்டத்தினுடைய IAS ஆக மதுசூதன் ரெட்டி அவர்கள் இயக்குநர் பதவியில் இருந்தார். தற்போது நகராட்சி நிர்வாகத்தினுடைய இயக்குநராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர்களின் அடிப்படையில் நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த உமா அவர்கள் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய கூடுதல் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் மாற்றப்பட்டு அங்கு அவர் இணை ஆணையராக சென்னை பெருநகர மாநகரத்தினுடைய சுகாதாரத்தினுடைய இணை செயலராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சங்கீதா அவர்கள் சமூக நலத்தினுடைய இயக்குநராக பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த பிரதீப் குமார் IAS அவர்கள் பேரூராட்சியினுடைய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இதே போல ஈரோடு செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கார். அதே போல ஈரோடு மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆணையராக இருந்த நரவணன் மணிஷ் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக திருப்பூர் மாவட்டத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கார். இது போல 55 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசு துறை செயலாளர்கள், நகராட்சி ஆணையர்கள், அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்று பல்வேறு அதிரடி மாற்றங்கள் என்பது இந்த 55 IAS இடமாற்றத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், நகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்டவர்களும் பல்வேறு மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்து தமிழக அரசு இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.